அனிமே ஃபேன் தான் இருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, ஒரு வழியாக அந்த காட் போனை ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால டீன் என்ன பண்ணியிருப்பாரு, இவங்க எல்லாரையுமே அகாடமியில் சேர்த்துட்டு இருந்திருப்பாருப்பா. இப்போ அகாடமியில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சுற்றி காட்டணும்ல, அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கைவன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அகாடமி ரொம்ப பெருசாக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே ஒரு சிட்டி இருக்க மாதிரி இருக்கு. அவன் ஏற்கனவே எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பான், கடுன்னு வரான். நம்ம பிரின்சஸ் தான் எப்பவுமே சண்டைக்கு நிற்பாளே, அவ சொல்கிறா, என் கையுமே அரிச்சிட்டு தாண்டா இருக்கு, இன்னைக்கு மூக்கு உடைக்கிறோம் பாடுறா அப்படிங்கிறா. கைவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு டீன் மட்டும் சொல்லன்னு வச்சுக்கோயேன், உன் கூடலாம் வரணும்னு எனக்கு தலையெழுத்தா அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் டீனோட ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா உன்னெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்லி வாய முடியல. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே ஐயோ சென்னான் வந்திருக்கான், அவன் பாருங்கடி சென்னான்றி, அவன் தான் இந்த காட் போன் கொண்டு வந்தான்ல, அவனுக்கு எப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் வந்தாங்கன்றது தெரியல. எல்லா கேர்ள்ஸுமே இவங்ககிட்ட எனக்கு ஆட்டோகிராஃப் போடு, இங்கே ஆட்டோகிராஃப் போடு, அங்கே ஆட்டோகிராஃப் போடு அப்படிங்கிறாங்க. இவன் பார்க்குறான், ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன் போல தெரியுது, ஓடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெறித்தனமாக ஓடிட்டாங்க. ஓடி போனவன் ரூமில் தான் நின்னான். இந்த டிராகன் பார்க்குது, இந்த பெட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குடா, நான் இங்கேயே தூங்கிடுறேன்டா அப்படிங்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்கான். அதை சொன்ன உடனே நம்ம டிராகன் ஐயா சாப்பாடா அப்படிங்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எத்தனை பேரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போவாங்களாம். இந்த பக்கி என்ன பிளான் போடுதுன்னு தெரியல, இல்லடா எனக்கு முதுகில் அடிபட்டிருக்கு, நான் பேங்க்வெட்டுக்கு வரலடா அப்படின்னு சொல்லிடுறான். பயபுள்ள வேற பிளான் போட்டிருக்கு. அந்த டிராகனுக்கு சாப்பாடு வேணும், ஆனால் இவன் என்ன சொல்கிறான், என் கூட வேற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிறான் அப்படின்னா, இந்த அகாடமிக்கு ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது, அங்கே தான் போகிறான். இந்த டிராகன் சொல்லுது, பரவாயில்லடா சேர்ந்த அன்னைக்கே அதுவும் மிட் நைட்லேயே படிக்க வந்திருக்கிற பாரு, ரொம்ப சூப்பரான ஆள்றா நீ அப்படிங்குது. அவன் என்ன சொல்கிறான், நீ வேற கம்முன்னு, நானே திருட்டுத்தனமாக வந்திருக்கிறேன். இவனுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ரெக்கார்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா அது ஒரு ட்ரெஷர் இல்லையா, அது எங்கே வச்சுருப்பாங்க, இருக்கிறதுல ஹையஸ்ட் பிளேஸில் வச்சுருப்பாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, டீனை கேட்டால் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். அவரால் ஏன் காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் இறந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இவன் ஏன் உயிரோட வந்தான்னு சொல்ல முடியுமா, முடியாதுல்ல. இவன் என்ன சொல்கிறான், நீ இங்கே இரு, யாராவது வந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போகிறான். அவன் மேலே போகும்போது நோட்டீஸ் பண்ணுறான், இந்த இடத்துல ஒரு காட் கூட இல்லை. என்னடா இவ்வளோ பெரிய இடத்த ஒருத்தர் கூட பாதுகாக்கலையான்னு யோசிக்கிறான். ஆனால் இந்த இடத்துக்குள்ள அவனால் போக முடியல, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அந்த ப்ரொடெக்ஷனை உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா தம் போட்டு ட்ரை பண்ணுறான். அங்கேருந்து ஒரு பறவை மாதிரி ஃபார்ம் ஆகி கத்திக்கிட்டே போகுது, திருடன் கத்துது. அடா பாவி புடிடாதன்னு சொல்லிட்டு பிடிச்சி அடைக்கிறான். இப்போதான் தெரியுது ஏன் ஒரு காவலாளி கூட இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். பொறுமையாக இங்கேருந்து கீழே போய் பார்க்குறான். அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கா மாதிரி இருக்கு. பொறுமையாக அங்கே இருக்க கதவை திறந்து பார்த்தா நம்ம ஃபேரி. அவளுமே எதுக்காக இங்கே வந்தா, தொலைஞ்சு போனால் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தா. அந்த வேலையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கி அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு என்னன்னா, இவன் ப்ராக்டிஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி அவன் பார்த்துருக்கான். எங்கே பார்த்துருக்கான், அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டால அங்கே பார்த்துருக்கான். அதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இவங்க டெக்னிக் எல்லாமே மற்றவங்க பவர் அப்சர்வ் பண்ணுறது தான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பின்னாடி திரும்பினா இந்த டிராகன் கத்துமா, சென்னான் ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு கத்துது. அடா பாவி போட்டு குத்துட்டியே, அந்த பொண்ணு யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவன் தெரிச்சு ஓடுறான். இவ விடாம பின்னாடியே துரத்திட்டு வருவாளா. இவன் நிக்காம தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிராகன் கேக்குது, ஏன்டா ஓடுற, நீ தான் நான் உயிரை காப்பாத்தின அப்படின்னு கேக்குது. அவன் என்ன சொல்றான், நீ வேற, நம்மளே யாருங்க தெரியாம லைப்ரரிக்கு போயிருக்கோம், இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அகாடமி விட்டு வெளில தள்ளுவாங்க. இப்படியே ஓடினவன் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான்னா, அங்க இருக்க ஒரு டாம் ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்போ ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த ஃபேரியும் பார்த்துட்டு வேற திசைக்கு போயிட்டா. பிரச்சனை என்ன அப்படின்னா, இது கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய டாம் ரூம். இந்த டீனோட கிராண்ட் டாட்டர் ஒருத்தி இருந்தா இல்லையா, அவன் அங்கதான் இருக்கா, குளிச்சுட்டு வரா டவலை கட்டிக்கிட்டு. இவனை பார்த்தோன்னே டவலுமே கீழே விழுந்துச்சு. அவன் சொல்றான், நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், இங்க வரணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறான். அவ கத்தனை கத்துக்கு டாம் ரூம்ல இருக்க மொத்த கேர்ள்ஸுமே ஏஞ்சிட்டாங்க. இவனை தோர்த்துறாங்க. இவன் வேற ஓடும் போது மூஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வேற மாட்டிக்கிச்சு, அடையாளம் வேற தெரியலையா, எல்லாரும் தோர்த்துறாங்க அவனை. இதுல நடுவில் பிரின்சஸ் வேற, அவ கையில இருக்க சிக்னல் ஃபயர் வேற இவன் புடிங்கிட்டு போயிட்டான். இன்னொரு பக்கத்தில் அந்த குட்டி டிராகன், அது ஒரு ஆப்பிள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த திசையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரி நடந்து போய்கிட்டு இருக்கா. இது அமைதியாக ஆப்பிளை சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்கலாம்ல, சாப்பிட்டுட்டு ஒரு சத்தம் போட்டுச்சுங்க. இது போட்ட சத்தத்தில் ஃபேரி கண்டுபிடிச்சிட்டா. ஐயோ சோழி முடிஞ்சு போச்சு அப்படிங்குது. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ இப்படியே ஓடி போனவன் காட்டுக்குள்ளே போயிட்டான். ஸோ எல்லாருக்குமே இவன் எங்கே போனான் அப்படிங்கிறது தெரியல. ஒரு வழியாக தப்பிச்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தா வேற ஏதோ ஒரு குரல் கேட்குது. யாரோ இவனை அட்டாக் பண்ணுறாங்க. வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு கும்பல் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அதே கும்பல் தான்.
அந்த குரூப்ல மொத்தமா 3 பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ணா, இப்ப 2வது இன்னொருத்தன் வந்திருக்கான். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோல ஒளிஞ்சு அடிக்கிறாங்க. ஸோ இவன் எந்த திசையில இருந்து வரான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோல சுத்தமா கால்குலேட் பண்ணவே முடியல. இவனோட டெக்னிக் எல்லாமே ரொம்ப வியர்டா இருக்கு. எங்க இருந்து வரானே தெரியலையே, எப்படா இவனை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இவனை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. ஆனால் அகாடமிக்குள்ளே வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். இவனை எப்படி வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். நம்ம ஆள் எங்கேயோ வந்து தப்பிச்சு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டான். அவனுங்களுக்கு என்னன்னா இந்த டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த டார்கெட் சாகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவானுங்களாம். சரி, இவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அந்த காட் போனை எடுத்தான் இல்லையா, ஸோ இவனுடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவிடுச்சான். அப்படிதான் இவனை வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ இவனை கோவப்படுத்தி வெளியில் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறான்னா, போன வாட்டி வந்த அந்த அக்லி உமனே பரவாயில்ல, நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை அப்படிங்கிறான். அதான் அவன் பார்க்குறான், தம்பி என்னை கோவப்படுத்தி வெளில வர வைக்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறான். இவனோட அட்டாக் எல்லாமே ஒரு மார்க்கமாக இருக்குது. அது எப்படி வருதுன்றதை கண்டுபிடிச்சாதான் நம்ம திரும்ப அடிக்க முடியும். அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, வெளியாட்களால் உள்ளுக்குள்ளே வர முடியாது. இதை ஏற்கனவே கைவன் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி வந்தான்? அப்போ பயபுல ஷேடோவை யூஸ் பண்ணி வந்திருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் கண்டுபிடிச்சா மட்டும் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கேற்ற மாதிரியே ஷேடோவை பயன்படுத்தி இவனை மாதிரியே நிறைய க்ளோன்ஸை உருவாக்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு சமாளித்து பார்க்குறான். ஆனால் அவனால் சுத்தமாக சமாளிக்க முடியல. இப்போ இவன் வந்தவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ சரண்டர் ஆகிட்டு வச்சுக்கோ, உனக்கு நான் வந்து வழி இல்லாத சாவை தரேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், சரிப்பா நான் சரண்டர் ஆயிடுறேன்ப்பா அப்படிங்கிறான். இப்போ அவன் ஜம்ப் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் நான் சரண்டர் ஆக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இவனோட தாட் என்ன அப்படின்னா, ஃபயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளிச்சம் இருக்கும்போது அந்த இடத்துல ஷேடோ இருக்காது அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஷேடோவும் சேர்ந்து இருக்கும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். இப்போ சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த பிரின்சஸ் கிட்டேருந்து எடுத்த அந்த ஒரு சிக்னல் ஃபயர் கீழே விழுதுப்பா. அதை எடுத்துக்கிட்டு இவன் பயங்கர வேகமாக ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறான். பின்னாடியே இவங்களும் துரத்திக்கிட்டே போகிறாங்க. அந்த சிக்னல் ஃபயரை பேர்ன் பண்ண உடனே அங்கே இருக்க ஷேடோ ஃபிகர்ஸ் எல்லாமே போயிடுது. இவன் மட்டும் துண்டா மாட்டிக்கிறாங்க. வச்சு சம்பவம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ. இப்போ இவன் என்ன சொல்கிறான், பிரதர் வானா பிரதர் ப்ளீஸ் விட்டுரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், தம்பி இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத, பிரதர்னு கூப்பிட்டா விட்டுருவானா அப்படிங்கிறான் பாரு. பின்னாடி வந்து ஒரு குரல் கேட்குது. அவன் பிரதர்னு உன்ன சொல்லலடா, என்ன சொன்னான், யாரா பேசுறதுன்னு திரும்பி பார்த்தா இன்னொருத்தன், டேய் இவனை எப்பறம் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.